வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய தலைப்பு கவலை என்னும் வலை. நம்மில் யாராவது கவலைகள் இல்லாமல் இருக்கின்றோமா என்று ஆராய்ச்சி செய்தால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கவலை இருப்பது தெரிய வரும். சிலருக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கவலையை உண்டு பண்ணும். இக்கவலையை பற்றி ஆராய்ச்சி செய்து கவலை அவசியம்தானா என்ற கேள்வியை எழுப்பி பாருங்களேன். அப்பொழுது தெரியும், கவலை என்பது கற்பனையாக மனிதன் பின்னிக்கொள்ளும் ஒரு வலைதான் என்று புரியும். சிலர் இந்த வலைக்குள் மற்றவர்களை இழுத்து விடுவார்கள். உதாரணத்திற்கு, 2 நண்பர்கள் வாக்கிங் செல்லுகிறார்கள். அவர்கள் இருவருக்கும் சர்க்கரை வியாதி இருந்தால் அவர்கள் பேசும் பேச்சும் அதை சுற்றித்தான் இருக்கும். நேற்று உனக்கு எவ்வளவு சுகர், இன்று உனக்கு எவ்வளவு சுகர், இன்று எப்படி குறைந்தது, இட்லி சாப்பிட்டதுனால தானா, நான் கூட சாப்பாட்டில் நல்ல கவனம் செலுத்துகிறேன், நான் கூட இன்று 2 இட்லி சாப்பிட்டேன், ஆனால் எனக்கு சுகர் குறையவில்லையே என்று கவலைப்படுவார். ஒரு நாள் இவர்கள் வாக்கிங் சென்று கொண்டு இருக்கும் பொழுது எதிர்ப்புறத்தில் புதிதாக ஒரு இளைஞர் வாக்கிங் வருவதை கவனிக்கின்றார். இப்பொழுது இவர்களுக்குள் ஒரு பேச்சு. இந்த சின்ன வயதில் ஏன் வாக்கிங் வருகிறார்கள், இவருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், இல்லை என்றால் ஏன் வாக்கிங் வருகிறார்கள், அது என்ன பிரச்சனையாக இருக்கும் என்று அவர்களுக்குள் ஒரு விவாதமே நடக்கிறது. இவருக்கும் நம்மை போல சுகர் இருக்குமா அல்லது பிபி இருக்குமா, இதை அறிய அவர்களுக்கு மிகவும் ஆவல். அவர் நடந்து வரும் தோரணையை பார்த்தால் அவருக்கு 2ம் இருக்கும் போல இருக்கிறது என்கிறார் ஒரு நண்பர். அந்த இளைஞர் அவர்கள் அருகே வந்த பொழுது அவரை அணுகி தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு அவருக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கிறார். அந்த இளைஞரோ தனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது என்றும் தான் தனது உடலை நன்றாக வைத்து இருக்க வேண்டும் என்பதற்காக வாக்கிங் வருகிறேன் என்றார். இவர்களோ அவரை விடுவதாக இல்லை. உங்களை பார்த்தாலே கொஞ்சம் சோர்வு உள்ளவராக தெரிகிறீர்கள், நீங்கள் எதற்கும் ஒரு பிளட் டெஸ்ட், சுகர் டெஸ்ட், பிபி ஆகிய டெஸ்டுகளை செய்யுங்கள். அவரும் வேறு வழி இல்லாமல் எல்லா டெஸ்டையும் எடுக்கிறார். அடுத்த நாள் வாக்கிங் செல்லும் பொழுது இந்த 2 நண்பர்களை சந்திக்கிறார். தனக்கு லேசாக பிபி மட்டும் இருக்கிறது என்று ரிப்போர்ட் காட்டுகிறது என்றார். அந்த பிபி இவர்களால் தான் வந்தது என்று அவருக்கு அப்போது புரியவில்லை. கவலை என்பது ஒரு மனநோய். எல்லா விஷயங்களுக்கும் மனக்கவலைப்பட்டு அது ஒரு நோயாக மாறிவிட்டது. இதனால் மனித மனதிற்கு எப்பொழுதும் ஒரு கவலை தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதை முற்றிலும் ஒழித்தாக வேண்டும். கவலைக்கு முக்கிய காரணம் என்ன? நாம் நினைப்பதற்கும் நடப்பதற்கும் இடையில் எழும் முரண்பாடுகளை இந்த மனம் ஏற்றுக்கொள்ளாத நிலையே கவலையாகும். திறமையின்மையும் அச்சமும் நமது கவலையை பெருக்கும். சிலருக்கு இல்லாத விஷயங்களுக்கு கூட கவலை உண்டாகும். பெற்ற மகன் நன்கு படித்து போர்டு எக்ஸாம் எழுத சென்றிருப்பான். அவனுக்கு எப்படிப்பட்ட கொஸ்டின் பேப்பர் வந்திருக்கும், அவன் ஒழுங்காக எக்ஸாம் எழுதியிருப்பானா, எக்ஸாம் சரியாக எழுதாவிட்டால் அவனுக்கு எப்படி மெடிக்கல் சீட்டு கிடைக்கும் என்று மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். பையன் திரும்பி வந்து பரீட்சை நன்றாக எழுதி இருக்கிறேன் என்று சொல்லும் வரை. ஒருவேளை பையன் பரீட்சை நன்றாக எழுதவில்லை என்று கூறிவிட்டால் கவலை இன்னும் அதிகமாகும். கற்பனை வலைகள் அதிகமாகும். நல்ல முறையில் சிந்தனை செய்ய முடியாதவர்கள், செயல் விளைவு தத்துவத்தை உணராதவர்கள் கவலை என்னும் கடலிலேயே ஆழ்ந்து கிடப்பார்கள். இதையே மகரிஷி தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி, ஒழுங்கமைப்பிற்கு ஏற்றபடி அப்போதைக்கப்போதே அளிக்கும் சரி விளைவு. எப்போதும் கவலையுற்று இடர்படுவார் இதை உணரார் என்று கூறுகிறார். இயற்கையின் நிகழ்ச்சிகளை நாம் சரியாக உணர்ந்து கொண்டால்
அந்த கவலை வரவே வராது. நமது கை 5 விரல்களுடன் அமைக்கப்பட்டிருக்கிறது. 5 விரல் வேண்டும் என்று எப்போதாவது கேட்டோமா? அந்த ஒவ்வொரு விரலிலும் ஒரு நகம் இருக்கிறது. நகம் இல்லை என்றால் என்ன ஆகும் என்று எப்போதாவது யோசித்தோமா? இது எல்லாம் இயற்கையில் முறையாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த இயற்கையில் அமைந்திருக்கும் அமைப்பை உணர்ந்து கொண்டால் கவலையை எதிர்க்கவோ எதிர்கொள்ளவோ அது உதவும். இந்த உண்மைகளை அறியாதவரை நான் நாளைக்கு என்ன செய்வேன், இப்படி நடந்தால் என்ன செய்வேன், இப்படி நேர்ந்தால் என்ன செய்வேன் என்று நாம் கவலை கொள்ளுகிறோம். நமது உடலை ஆராய்ச்சி செய்தால் கூட அது ஒரு துளி விந்து நாதத்தில் இருந்து வந்திருக்கிறது என்பது தெரிய வரும். ஆனால் அது எவ்வளவு அழகான உடலாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை அமைத்துக் கொடுத்த இறைவனுக்கு நமக்கு நாளை என்ன வேண்டும் என்பது தெரியாதா? கட்டாயம் தெரியும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்மிடம் இருக்கக்கூடிய மனசக்திகளை எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்று தெரிந்து கொள்வதும் அதற்கு தக்கவாறு செயல்பட வேண்டியதுதான். எல்லோருக்கும் ஒரு உண்மை தெரியும், ஆனால் அது மறந்து போய்விடுகிறது. எல்லோரும் இந்த உலகத்திற்கு வரும்பொழுது ரிட்டர்ன் டிக்கெட் உடனே தான் வந்திருக்கிறோம். பிரச்சனை என்னவென்றால் அந்த ரிட்டர்ன் டிக்கெட்டில் தேதியும் நேரமும் குறிப்பிட்டு இருக்காது. பிறப்பவர்கள் எல்லாம் ஒரு நாள் இறக்கத்தான் வேண்டும். இதை கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாட்டில் அழகாக எழுதியிருப்பார். வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கு இடம் ஏது, போனால் போகட்டும் போடா. இதை புரிந்து கொள்ளாமல் நான் இறந்துவிடப் போகிறேனே, எனக்கு அப்புறம் என் குடும்பத்தை யார் கவனித்துக் கொள்வார்கள் என்று கவலைப்படாமல் எனக்கும் இறப்பு வரத்தான் போகிறது, வந்தால் வரட்டும் என்ற மனநிலையோடு அன்றாட கடமைகளை செய்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நம்மிடம் சோர்வு, பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம் முதலியன உண்டாகும். நம்மிடம் உள்ளே அடங்கியுள்ள ஆற்றலை கவனித்தால் கவலைக்கு இடமே இல்லை என்பது புரிய வரும். எத்தனையோ ஆற்றல்கள் நம்மிடம் அடங்கி இருந்தாலும் பரிதாபம், கவலைப்படுவதால் அத்தனை ஆற்றல்களும் விரயமாடு ஆகிவிடுகின்றன. கிராமங்களில் ஒரு சமயத்தில் நீர் பாய்ச்சுவதற்கு ஒருவித ஏற்றத்தை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். இந்த முறையில் அவர்கள் குறைந்த அளவில் தான் நீர் இறைக்க முடிந்தது. அதன் பின்னர் மாட்டுத்தோலால் ஒருவித பையை உருவாக்கி மாடுகளை உபயோகப்படுத்தி தண்ணீர் இறைக்க ஆரம்பித்தார்கள். இதனால் அவர்களால் குறைந்த நேரத்தில் அதிகமான நீரை கிணற்றில் இருந்து வெளியேற்ற முடிந்தது. முன்னர் 4 மணி நேரத்தில் எவ்வளவு நீரை வெளியேற்றினார்களோ அதே அளவை 1 மணி நேரத்தில் வெளியேற்றினார்கள். இந்த வித்தியாசமான நீர் இறைக்கும் முறைக்கு கவலை என்று பெயர் வைத்தார்கள். அதனால் மனிதனிடம் இருக்கக்கூடிய சக்தியை வெகு விரைவில் வெளியேற்றிவிடக்கூடிய மனநிலைக்கு கவலை என்று பெயரிட்டார்கள். இந்த கவலை ஒரு தொடர்கதை. பெண்ணை திருமணம் செய்து கொடுத்து விட்டால் கவலையெல்லாம் தீர்ந்துவிடும் என்று நினைப்பார்கள். ஆனால் கல்யாணத்துக்கு பிறகுதான் அது விரிவு அடைய ஆரம்பிக்கும். மாப்பிள்ளை வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருப்பார். கல்யாணத்துக்கு பின் மணமக்கள் இருவரும் வெளிநாட்டுக்கு சென்று விடுவார்கள். சொந்த வீடு, கார் முதலிய எல்லா வசதிகளும் இருக்கும். பையனை பெற்றவர்களும் பெண்ணை பெற்றவர்களும் சொந்த பந்தங்களிடம் மிக பெருமையாக பேசிக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் வெளிநாடு சென்று வந்த அனுபவத்தை பற்றியும் கூறிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு குழந்தை பிறக்கும். பெண்ணை பெற்றவர்கள் முதலில் குழந்தையை பார்த்துக் கொள்ள செல்வார்கள். 6 மாதம் கழித்து பையனை பெற்றவர்கள் செல்லுவார்கள். அதன் பின்னர் வெளிநாடு செல்லுவதற்கு சிறிது தயங்குவார்கள். காரணம், நமது நாடு மாதிரி அங்கு எங்கு வேண்டாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் போக முடியாது. ஒரு வாகனம் கட்டாயம் தேவை. குழந்தையை பெற்றவர்கள் வார நாட்களில் அவர்களுடைய அலுவல்களை கவனிக்க சென்று விடுவார்கள்.
சனி ஞாயிறு கிழமைகள் மட்டும் இவர்கள் வெளியே கூட்டி சென்றால் உண்டு. இல்லாவிட்டால் 24 மணி நேரமும் வீட்டில் அடைப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். வீட்டு வேலைகளையும் நாமே செய்து கொள்ள வேண்டும். வேலைக்கு ஆள் வைத்தால் கட்டுப்படியாகாது. இது ஒரு விதமான கவலை. சில சமயங்களில் நல்ல விஷயங்களுக்கு கூட நாம் கவலைப்படுவோம். பையன் போர்டு எக்ஸாமில் அருமையான மார்க் எடுத்திருப்பான். கணக்கில் 100க்கு 98 மார்க் எடுத்திருப்பான். அந்த குடும்பமே அவன் வாங்கியிருக்கும் 98 மார்க்கை பார்த்து சந்தோஷப்படாமல் எப்படி அந்த 2 மார்க்கை விட்டான் என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கும். அதே போர்டு எக்ஸாமில் எந்த பையன் பாஸ் ஆக மாட்டான் என்று அவனுடைய பெற்றோர்கள் நினைத்தார்களோ அந்த பையன் ஜஸ்ட் பாஸ் செய்திருப்பான். குடும்பமே அந்த விஷயத்தை கேட்டு கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கும். கவலைகள் வந்து கொண்டே தான் இருக்கும். நாம் நமது கடமைகளை தவறாமல் செய்து கொண்டு இருக்க வேண்டும். அதை தவிர கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. கவலைப்படுவதற்காக நாம் பிறக்கவும் இல்லை. இறைநிலையானது எந்த இடத்தில் தேவை வந்தாலும் சரி, அந்த தேவை பூர்த்தி செய்யும் விதமாகவே அமைந்துள்ளது. உதாரணமாக, ஒரு தொட்டி தண்ணீரில் இருந்து ஒரு பக்கெட் தண்ணீரை எடுத்தால் அங்கு உண்டாகும் பள்ளம் எவ்வளவு சீக்கிரம் நிரம்புகிறது. இதைத்தான் மகரிஷி அவர்கள் ஃபிராக்ஷன் டிமாண்ட்ஸ் டோட்டாலிட்டி சப்ளைஸ் என்று கூறுகிறார். நாம் ஒரு கண்ணாடி வழியாக பார்க்கிறோம். பார்க்கும் கண்ணாடியை பொறுத்து அந்த நிறத்திலோ அளவிலோ வேறுபட்டு தெரியும். நாம் பார்க்கும் பொருளில் எந்த வேறுபாடும் இல்லை. அதுபோல நம்முடைய அறிவை கொண்டு வருவது வரட்டும் எதிர்கொள்வோம் என்று இருந்துவிட்டால் கவலையே இல்லை. சிறிது ஆண்டுகளுக்கு முன்னால் கரோனா என்ற ஒரு நோய் பெரிய அளவில் எல்லா நாடுகளையும் தாக்கியது. நமது நாட்டிலும் நிறைய பாதிப்பு ஏற்பட்டது. நிறைய பேருக்கு வேலை போய்விட்டது. குடும்பத்தை சமாளிப்பதே ஒரு பிரச்சனையாக இருந்தது. இதற்கு முக்கிய காரணத்தை ஆராய்ந்தால் ஒரு உண்மை வெளிப்படும். வேலை போனவர்களுக்கு வேறு வேலை கிடைக்கவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு வேறு வேலை செய்ய தெரியாது. அவர்கள் தங்களை மேம்படுத்திக் கொள்ளவில்லை. இன்றைய நிலைமையில் இதே சூழ்நிலை ஐடி, அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபீல்டிலும் வந்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஏஐ, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொட்டீன் ஒர்க்கை எடுத்துக்கொள்ளும் என்கிறார்கள். இதனால் பலருக்கு வேலை இழக்கும் நிலை வரலாம். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது ஏஐயும் தாண்டி ஏஜிஐ, ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கிறது என்கிறார்கள். இது மனிதர் மாதிரியே யோசிக்கின்ற ஒரு டெக்னாலஜி. அதையும் மிஞ்சி ஏஎஸ்ஐ, ஆர்டிபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ட் என்று ஒரு டெக்னாலஜி வரும். இது மனிதன் செய்ய முடியாததை செய்து காட்டும். இதனால் ஏஐ ஃபீல்டில் வேலை செய்பவர்கள் இந்த மாதிரியான மாற்றங்களை புரிந்து கொண்டு தங்கள் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது அப்ஸ்கேல் என்று கூறுவார்கள். இல்லாவிட்டால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். நான் சொல்லும் இந்த கருத்து எல்லா துறைகளுக்கும் பொருந்தும். இல்லாவிட்டால் கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் என்ற கதை ஆகிவிடும். நல்ல கம்பெனிகள் மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது 3 மாதத்திற்கு ஒரு முறையோ தவறாமல் ரிஸ்க் அனாலிசிஸ் என்று ஒரு செயல்பாட்டை செய்வார்கள். அதில் கம்பெனிக்கு வரக்கூடிய அபாயங்கள், பிரச்சனைகள் அனைத்தையும் ஆராய்ந்து, நாளை ஒரு பிரச்சனை வரும் என்றால் அதற்கு அவர்கள் அதை எப்படி சமாளிப்பது அல்லது சரி செய்ய வேண்டும் என்ற முறையை வகுத்து வைத்திருப்பார்கள். உதாரணத்துக்கு, இன்று நடக்கும் ஈரான் அமெரிக்க இஸ்ரேல் போரால் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த ரிஸ்க் அனாலிசிஸ் செய்த கம்பெனிகள் இந்த மாதிரியான நிலைமையை எதிர்பார்த்து அதை எப்படி சமாளிப்பது என்பதை முன்கூட்டியே அனுமானம் செய்து அதற்கான செயல்களை செய்ய ஆரம்பித்திருப்பார்கள். இதனால் இவர்களுக்கு கவலைகளும் பிரச்சனைகளும் பெரிய அளவில் குறைந்து போகும். அதுபோல நமது வாழ்விலும் சில பிரச்சனைகள் வரலாம். அதை முன்கூட்டியே அனுமானம் செய்து ஒருவேளை அந்த பிரச்சனை வந்தால் அதை எப்படி சமாளிப்போம் என்று யோசித்து தேவைப்பட்டால் அதற்கு ஏற்றாற்போல் நடவடிக்கைகள் எடுக்கலாம். உதாரணத்திற்கு, பையன் டாக்டராக விரும்புகிறான்.
அவனுக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் சீட் கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்வது என்று யோசித்து அதற்கான மாற்று வழிகளை வகுத்து வைத்துக் கொள்ளலாம். இயற்கையின் சட்டப்படி எது எப்போது நடக்க வேண்டுமோ அவை உரிய காலத்தில் நடந்தே தீரும். ஆனால் நம் கைக்கு அகப்படாத இயற்கையினுடைய நியதி அப்படி நடந்திருக்க கூடாது என்று நினைக்கிறோம். இது கவலையை வளர்க்கும் மனநிலை. அப்படியெல்லாம் எண்ணாமல் இயற்கையில் நடைபெறக்கூடியது எல்லாம் சரியாக இருக்கும், நான் அதற்கு கவலைப்பட வேண்டியதில்லை என்ற மனநிலையோடு நாம் ஒவ்வொரு பொருளோடும் உயிர்களோடும் தொடர்பு கொள்ளும் போதும் அளவோடும் முறையோடும் காலத்தோடும் தன்னுடைய கடமையை ஆற்றி வருவேன் என்ற விழிப்பு நிலையை நாம் ஏற்படுத்தி வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு ராஜா வாள் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார். தற்செயலாக அவருடைய சுண்டு விரல் துண்டிக்கப்படுகிறது. ராஜா வலியால் துடிக்கிறார். அப்பொழுது மருத்துவருடன் வந்த மந்திரியார் ராஜாவிற்கு ஆறுதல் கூறுகிறார். நடப்பதெல்லாம் நல்லதற்கே என்று கூறுகிறார். இதை கேட்ட அரசருக்கு மிகவும் கோபம் வந்தது. மந்திரியாரை உடனே சிறையில் அடைக்க உத்தரவிடுகிறார். அடுத்த நாள் ராஜா தனது காவலாளிகளுடன் வேட்டைக்கு செல்கிறார். அங்கு காட்டில் வாழும் சில காட்டு மிராண்டிகள் ராஜாவை பிடித்து விடுகின்றனர். மற்றவர்கள் தப்பி ஓடிவிடுகிறார்கள். ராஜாவை காட்டு மிராண்டிகள் அவர்களுடைய குல வழக்கப்படி அவர்கள் வழிபடும் கடவுளுக்கு பலி கொடுக்க முடிவு செய்கின்றனர். பலிபீடத்தில் பூசாரி ராஜாவிற்கு ஒரு விரல் இல்லாததை கவனிக்கிறார். அவர் இந்த மனிதர் பலிக்கு லாயக்கு அற்றவர் என்றும் அவரை விடுவித்து விடுங்கள் என்று கூறுகிறார். அப்பொழுதுதான் ராஜாவிற்கு மந்திரியார் சொன்ன வார்த்தைகள் ஞாபகம் வந்தது. அரண்மனை திரும்பிய அரசர் மந்திரியாரை உடனே விடுவித்து தன் முன் கொண்டு நிறுத்துமாறு கட்டளையிடுகிறார். பின்னர் அரசர் மந்திரியாரிடம் மன்னிப்பு கேட்டார். தன்னுடைய அவசர புத்தியால் மந்திரியாருக்கு அனாவசியமாக சிறை தண்டனை கிடைத்ததை சொல்லி வருத்தப்பட்டார். இதை கேட்ட மந்திரியார் புன்னகையுடன், அரசர் வருத்தப்படுவதில் அர்த்தமில்லை, ஏனென்றால் நடந்தது எல்லாம் நல்லதற்கே என்று மறுபடியும் கூறினார். அரசருக்கு ஒன்றும் புரியவில்லை. நீங்கள் என்னை சிறையில் அடைக்காவிட்டால் நானும் உங்களோடு வேட்டைக்கு வந்திருப்பேன். நானும் உங்களோடு காட்டு மிராண்டிகளும் மாட்டிக்கொண்டிருந்திருப்பேன். உங்களுக்கு பதிலாக என்னை இந்நேரம் பலியிட்டிருப்பார்கள் என்று விளக்கினார். நாம் துன்பப்படாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? என்பதை மகரிஷியின் வாழ்வில் நடந்த சில நிகழ்ச்சிகளுடன் பார்ப்போம். மகரிஷி லுங்கி உற்பத்தி செய்து விற்பனை செய்து வந்த காலம். ஒரு நாள் மகரிஷி சைதாப்பேட்டை ரயில் நிலையத்துக்கு வருகிறார். அங்கு அவருடைய தம்பி விலை உயர்ந்த ஒரு நூல்கட்டோடு காத்து கொண்டு இருக்கிறார். இருவரும் பேசிக்கொண்டு இருக்கின்றனர். ரயில் வருகிறது. மகரிஷி முதல் வகுப்பில் ஏறினார். தம்பி 3ஆம் வகுப்பில் ஏறினார். இருவரும் கூவாஞ்சேரியில் இறங்குகின்றனர். நூல்கட்டு எங்கே என்று தம்பியிடம் மகரிஷி கேட்கிறார். நீங்கள் எடுத்துக்கொண்டு வரவில்லையா என்று தம்பி கேட்டார். அப்பொழுதுதான் இருவருக்கும் புரிந்தது, நூல்கட்டை சைதாப்பேட்டை ரயில் நிலையத்திலேயே விட்டுவிட்டது. விலை உயர்ந்த நூல்கட்டை தவறவிட்டதால் இருவருக்கும் கவலை வந்துவிட்டது. இந்த கவலை பொருள் நட்டத்தால் வந்தது. கூடவே சிந்தனையும் வந்தது மகரிஷிக்கு. நூல்கட்டு விட்டு போனதால் கவலையா அல்லது பொருள் நட்டத்தால் வந்த கவலையா? பொருளோ சைதாப்பேட்டையில் மாட்டிக்கொண்டது, கவலையோ கூடுவாஞ்சேரியில் தான் வந்தது. வேறு ஒரு நூல்கட்டு வாங்க முடியாதா? ஒரு கட்டுக்கு 2 முறை பணம் செழிப்பதா? இதுவும் கவலைதான். தொலைந்து போன நூல்கட்டோ பணமோ அழிந்து விடவில்லை, வெறும் இடம் மாறுகிறது.
இதற்கு ஏன் கவலை? இந்த உலகிற்கு வரும்பொழுது வெறும் கையுடன் வந்தோம், வெறும் கையுடன் தான் போகப் போகிறோம். ஆகையால் ஏன் கவலைப்படும்? இப்படி பல எண்ணங்கள் மகரிஷி மனதில் ஓடியது. அதன் விளைவாக கவலை ஒழித்தல் என்ற ஒரு அருமையான பாடம் நமக்கு கிடைத்தது. ஒவ்வொரு மனிதனுக்கும் கவலை ஒவ்வொரு மாதிரி வரும். ஒவ்வொரு செயலிலும் ஒருவித தவிப்பு வரும். எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். விளைவு வருவதற்கு முன் கவலை வந்துவிடும். அடுத்து ஒரு செயல் எதிர்பார்த்தபடி நடக்கவில்லை, மோசமான விளைவை ஏற்படுத்தியுள்ளது. அதனால் வருவது சோகம் என்னும் கவலை. நோயால் வலியால் ஏற்படும் துன்பம், யாரிடம் இருந்து உதவி கிடைக்காமல் இருப்பது, இது ஒரு விதமான கவலை. சிலர் நம்மை காரணம் காட்டி இழிவாக பேசுவார்கள். அதற்கு காரணம் யாராகவும் இருக்கலாம். இதுவும் ஒருவித கவலையை கொடுக்கும். மகரிஷின் வாழ்க்கையில் அவரது சிறிய வயதில் தவம் இருந்து பெற்ற மகனுக்கு ஒரு பிடி உணவு கூட கொடுக்க முடியாத வறுமையில் இருக்கிறோமே என்று அவருடைய பெற்றோர்கள் கவலையில் இருந்தார்கள். ஆனால் மகரிஷியோ கவலைப்படவில்லை. கடின உழைப்பே வறுமையை விரட்டும் என்ற நம்பிக்கையோடு கைத்தறி சேலைகளை நெய்ய கற்றுக்கொண்டார். 10 வயதில் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை உழைத்து தந்தையின் வறுமை சுமையை குறைத்தார். பொருளாதாரத்தால் ஏற்படும் வறுமை தீர்க்கும் அருமருந்து உழைப்பு அன்றி வேறு இல்லை என்று உணர்ந்தார். சில நாட்களில் தறி மூலம் வரும் வருவாய் அவர்களது ஏழ்மையை போக்க வல்லது அல்ல என்று உணர்ந்தார். தன் தந்தை உணவிற்காக கொடுத்த பணத்தை சேமித்து ஆங்கிலம் பயின்றார். வறுமையை போக்குவதற்கு எந்த தொழிலில் உழைப்பது, அதற்கு வேண்டிய தகுதியை எப்படி வளர்த்துக் கொள்வது என்பதை புரிந்து கொண்டு அவ்வாறே செயல்பட்டார். தகுதிக்கு ஏற்ற வேலை எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. அதற்கு தகுந்த கூலியும் சில நேரங்களில் கிடைக்காது. ஒரு வழி வாய்ப்பு கிடைக்கும் வரை காத்திருக்கலாம். மகரிஷிக்கோ தபால் அலுவலகத்தில் தபால்களை பிரித்து நோட்டில் குறிப்பு எழுதும் வேலை தான் கிடைத்தது. வருவாய் போதவில்லை. அதனால் காலையிலும் மாலையிலும் வாடகை தறியில் நெசவு தொழில் செய்தார். பகலில் தபால் ஆபீஸில் வேலை. திண்ணைப்பள்ளியில் மாலை நேர பணி கிடைக்க அதை ஏற்று சிரமமுள்ள தறி வேலையை குறைத்துக் கொண்டார். ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் உழைப்பு. பின்னர் அவருக்கு சொந்தமாக தொழில் பண்ண வேண்டும் என்று ஒரு எண்ணம் வந்தது. தான் படித்த சித்தம் மருந்து அறிவை கொண்டு தாம்பூல மாத்திரையும் பற்பொடியும் தயாரித்து அலுவலகத்திலேயே விற்பனையும் செய்தார். நல்ல லாபம் கிடைத்தது. பொருளாதார கவலையை தீர்ப்பதற்காக உடலை கெடுத்துக் கொள்ளக்கூடாது. ஒரு கவலையை தீர்ப்பதற்காக இன்னொரு கவலையை விலை கொடுத்து வாங்கிவிடக்கூடாது என்ற எண்ணத்தோடு இருந்தார். உழைப்பில் அளவு முறை வேண்டும் என்கின்ற தெளிவு இருந்தது. இந்த அறிவுரை என்றும் எல்லோருக்கும் பொருந்தும். சுருக்கமாக சொன்னால், பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டும் என்றால் நாம் நன்கு உழைக்க வேண்டும். எந்த தொழில் உழைப்பது, அதற்கு வேண்டிய தகுதியை எப்படி வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். எவ்வளவு நேரம் உழைக்க வேண்டும் என்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும். சிறிது நாட்களுக்கு வேண்டும் என்றால் மிகவும் கடுமையாக உழைக்கலாம். ஆனால் அது உடல் கெட்டுப்போகும் அளவிற்கு அதை செய்யக்கூடாது. உழைப்பில் அளவு முறை வேண்டும். மகரிஷியின் வாழ்க்கை மிகவும் விசித்திரமானது. ஒரு புறம் சிக்கல் உருவாகும். அதை சமாளித்து வெற்றி பெறுவதற்குள் அடுத்த சிக்கல் உருவாகும். இருந்தாலும் அவர் மனம் தளராமல் வெற்றி கிட்டும் வரை முயற்சி, உழைப்பு, சிந்தனை, ஒழுக்கம் இவற்றை கொண்டே பாடுபட்டார். வெற்றியும் கண்டார். 23வது வயதில் அவருக்கு திருமணம் நடக்கிறது. வசதிமிக்க வாழ்க்கை இல்லை, ஆனால் நிறைவான வாழ்க்கை அமைந்தது. இப்பொழுது மகரிஷிக்கு 32 வயது ஆகிறது. குழந்தை பாக்கியம் இல்லை. அந்த காலத்தில் இது ஒரு மிகப்பெரிய பாதகம். மலடி மலடி என்ற பேச்சு கிளம்பும். மறுமணம் பற்றி பேச்சு அடிப்படும். கபடமற்ற அன்னை லோகாம்பாள் வெந்து துடித்தாள்.
இதை பற்றி மகரிஷியிடம் தினமும் பேசவும் செய்தார். மகரிஷி அம்மாவின் கருத்தை தள்ளி போட்டு கொண்டே போனார். ஆனால் அது உற்றார் உறவினர் மூலம் தாக்கம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. திடீரென்று இந்த இரண்டாம் தாரம் பிரச்சனை பூதகரமாக வெடித்தது. காவிரி என்ற மாத இதழில் ஒரு கதை வெளிவந்திருந்தது. அந்த கதையை படிக்குமாறு அன்னையார் மகரிஷியிடம் கூறினார். அந்த கதையை படித்த மகரிஷி கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது. அந்த கதை என்னவென்றால், அன்பு நிறைந்த கணவன் மனைவிக்கு குழந்தை இல்லை. மனைவி கணவனை இரண்டாம் கல்யாணத்திற்கு வற்புறுத்துகிறார். கணவன் செவிசாய்க்கவில்லை. ஒரு நாள், நான் இறந்துவிட்டால் நீங்கள் மறுமணம் செய்து கொள்வீர்களா என்று கேட்கிறாள். கணவனோ வீணாக மனதை போட்டு அலட்டி கொள்ளாதே என்று கூறிவிட்டு வெளியே செல்கிறான். இரவு வீடு திரும்பும் பொழுது மனைவி வீட்டில் இல்லை. ஆற்றோரத்தில் பிணமாக மிதந்து கொண்டிருக்கிற செய்தி வந்து சேர்கிறது. இக்கதை மகரிஷியின் வாழ்வை தள்ளி போட வேண்டிய கவலையை உடனே நிறைவேற்ற வேண்டிய கவலையாக மாற்றிவிட்டது. பொதுவாக நம் வாழ்வில் தள்ளி போட வேண்டிய கவலைகளை பற்றி நாம் நம்மை வருத்திக் கொள்கிறோம். உதாரணத்திற்கு, பெண் குழந்தை பிறந்தால் அதை எப்படி கரைவேற்றும் என்ற கவலை. மகரிஷிக்கு 45 வயது. 1000 தறிகள் வேலை செய்து கொண்டிருக்கின்றன. வியாபாரம் படுத்துவிட்டது. மற்ற வியாபாரிகள் உற்பத்தி செய்வதை நிறுத்தி விடுகின்றனர். நெசவாளிகள் வேலை இல்லாமல் தவித்தனர். ஆனால் மகரிஷியோ கையில் இருக்கும் பணத்தை வைத்து தறிகளை நடத்துகிறார். பின்னர் கடன் வாங்குகிறார். கடைசியில் டிசம்பர் 1960 திவாலாகிறார். குடியிருக்க வீடு இல்லை, சம்பாதிக்க தொழில் இல்லை. இதை பற்றி அவரிடம் கேட்டபொழுது, வந்ததுதான் போகுமே, அல்லாது வரும் முன்னே இருந்த ஒன்று போவதுண்டா? இந்த உண்மை எண்ணி எண்ணி உணர்ந்து கொண்டால் எவருக்கும் எப்போதும் நட்டம் என்பது ஏது? ஞானக்களஞ்சியம் 94வது பாடல். மற்றொரு நாள், பீக்காற்றோடு அடித்த மழையில் குடிசையின் கீற்றுகள் பறந்து போகின்றன. மகரிஷியும் அவரது துணைவியாரும் எதிர் வீட்டு திண்ணையில் அமர்ந்தனர். இருந்த குடிசையும் போய்விட்டதே என்று மனைவியர் கலங்கினர். கண்ணீர் வந்தது. மகரிஷி மனதிலோ ஒரு கவிதை பிறந்தது. இயற்கை என்னும் போராட்டக்காரனுக்கு என்றும் எல்லா சீவன்களும் எடுத்தாடும் காய்கள். பெயர்த்து இடம் மாற்றி வைப்பான், பீத்து எறிவான், அருள்வான். பிழை என்பது தீர்ப்பளிக்க பிறந்தோர் யார் பேருலகில்? ஞானக்களஞ்சியம் 1132. முதலாக உலக சமுதாய சேவா சங்கம் குருவாஞ்சேரி நெடுஞ்சாலையில் அருகே ஒரு குட்டைக்கரையில் ஒரு சிறு குடிசையில் ஆரம்பித்தது. பலர் மகரிஷியை பைத்தியக்காரன் என்று கேலி செய்தனர், வெள்ளி நகையாடினர். மகரிஷின் மனம் புண்படவில்லை. மாறாக அவர்களை மரமாற வாழ்த்தினார்கள். அதன் பயனாக மகரிஷி உலக தொண்டன் ஆனார். அலட்சியப்பட வேண்டியதை நாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள கூடாது. நம்மை பற்றி பலர் பலவிதமாக பேசக்கூடும். இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தால் நாம் நிம்மதியாக வாழ முடியாது. நம்மை திருத்திக் கொள்ள வேண்டிய விமர்சனம் என்றால் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இல்லாவிட்டால் அது நமது காதுகளில் விழாது போல அலட்சியம் செய்து விட வேண்டும். அப்பொழுதுதான் ஆனந்தம் கிட்டும். மனிதனுக்கு கவலைகள் வருவதற்கு காரணம் அவனுடைய செயல் விளைவாக வருகின்ற இறைநீதி. இந்த தெய்வ நீதியை உணர்ந்து மதித்து வாழ்ந்தால் கவலையின்றி நிம்மதியாக வாழலாம். இந்த தெய்வ நீதி யாருக்காகவும் காத்திருப்பதில்லை, யாரிடமும் ஆலோசனை கேட்பதும் இல்லை. மனிதனை தண்டிப்பதில் இறைவனுக்கு மகிழ்ச்சி இல்லை. வருத்தத்தை கண்டு மகிழ்பவனும் இல்லை. அன்பு ஊற்றாய் தோற்றங்கள் அனைத்திற்கு உள்ளும் அறிவாய் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா என்று கூறுகிறார் மகரிஷி. இந்த இறைநீதியை மறந்து நாம் நமது என்ற பற்றுக்களை சுமந்து கொண்டு வாழ்கிறோம். வாழ்க்கை ஒரு போர்க்களம் அல்ல. மனம் என்னும் அற்புத சக்தியை தவறாக பயன்படுத்துவதால் தான் துன்பம் வருகின்றது. அந்த மனத்தை சரியாக கையாளும் திறன் அறிவுக்குத்தான் உண்டு. கவலை என்பது ஒரு புதை மணல் போன்றது.
தெரியாமல் காலை வைத்தாலும் தெரிந்தே காலை வைத்தாலும் சிக்கிவிடும், மீள்வது கடினம். ஒரு நிகழ்ச்சி நம்மை பாதிப்பதை விட அந்த நிகழ்ச்சியை பற்றிய ஒரு பயம் கலந்த கற்பனையே நம்மை அதிகமாக பாதிக்கின்றது. நமக்கு இவ்வுலகில் இந்த நாளும் நடக்கும், அதாவது இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம். ஆனால் சிக்கல் என்னவென்றால், நமக்கு இன்பம் மட்டும்தான் வேண்டும் என்று எண்ணுவது. இது அறிவின் குறைபாடு. அறத்தை முன்னே வைத்து ஆசைகளை பின்னே வைத்து செயல்பட்டால் துன்பம் வராது. தெய்வத்தின் இயல்பே அன்பும் கருணையுமாகும். இதைத்தான் நிழல் வேண்டும் பொழுது மரம் ஒன்று உண்டு, பகை வந்தபோது துணை ஒன்று உண்டு, இருள் வந்தபோது விளக்கொன்று உண்டு, எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் ஒன்று என்று பாடினார் கவிஞர் வாலி. நாம் இந்த பூமியில் பிறக்கும் போதே நமக்கு தேவையான அனைத்தும் உருவாக்கப்பட்டுள்ளன. இதற்கு மேலே ஒன்றை நினைக்கவும் முடியாது, உருவாக்கவும் முடியாது. கடவுள் கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் கோவில்களில் கூட்டம் அலைமோதுகின்றது. அப்படியே இறைவன் கொடுப்பான் என்று வைத்துக் கொண்டாலும் மனிதன் ஆசைக்கு முற்றுப்புள்ளி உண்டா? மனிதன் ஆசைப்படும் அளவிற்கு இங்கு இருக்கும் இயற்கை வளங்கள் போதாது, இறைவனாலும் கொடுக்க முடியாது. நாம் சுமந்து வந்த பாவப்பதிவுகளால் நாம் துன்பப்பட போகிறோம் என்று நமக்கு தெரியாது. சுமக்க வைத்த இறைவன் தான் அந்த பதிவை கொண்டு நமக்கு துன்பம் தரப் போகிறான் என்பதையும் அறிய மாட்டோம். அதே போல அறிவை உபயோகப்படுத்தி துன்பம் வராமல் நம்மை பாதுகாக்க முடியும் என்பதையும் அறியாமல் துன்பப்படுகிறோம். இது எப்படி இருக்கிறது என்றால், தான் சுமந்து வந்த சங்கிலியால் தான் நம்மை கட்டப் போகிறான் என்று யானைக்கு தெரியாது. அதை கட்டப்போவதும் அந்த யானை பாகன் தான் என்று அந்நேரம் அந்த யானை உணராது. அந்த சங்கிலியை இழுத்தால் அது உடையாது என்ற ஒரு எண்ணத்தில் அதற்கு முயற்சி கூட செய்யாது. எனவே நமக்குள் உள்ள அறிவை கொண்டு எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியும். தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நல்லதோ கெட்டதோ அது தடுக்கின்ற சக்தி இறைவனுக்கே கிடையாது என்கிறார் விவேகானந்தர். ஏனென்றால் அந்த இன்ப துன்ப விளைவுகளை கொடுப்பதே அந்த இறைநிலைத்தான். வேறு யாராவது விளைவை கொடுத்தால் இறையிடம் சொல்லி மாற்றிவிடலாம். அந்த தெய்வமே விளையாக வரும்பொழுது யாரிடம் சொல்வது? நாம் இந்த சமுதாயத்தில் வாழ போட்டி போட்டுத்தான் ஆக வேண்டும். அதனால் நமது திறமையை நன்கு வளர்த்து கொள்ள வேண்டும். தேவையற்ற பயத்தை விட்டுவிட வேண்டும். வாழ்க்கையை நன்கு திட்டமிட்டு விழிப்போடு செயல்படுத்தி வருகின்ற ஏற்றத்தாழ்வுகளுக்கு காரணங்களை ஆராய்ந்து சீர்படுத்தினால் உரிய விளைவு பெறலாம். நமக்குள் இருக்கும் கர்ம பலன்களின் அளவை கணிக்க முடியாததனால் என்ன திட்டமிட்டு செய்தாலும் ஊக்கத்தோடு உழைத்தாலும் நமது ஆத்மாவில் உள்ள நற்கர்ம பலன் உள்ள அளவு தான் நன்மை அடைய முடியும். அதனால் தான் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது என்கிறது இது. செய்ய வேண்டிய முயற்சியை சரியாக செய்ய வேண்டும், வருவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தெய்வ நீதி தெரியாததனால் நமக்கு தடுமாற்றமும் வருகிறது. விதியை பற்றிய அறிவு தெளிவாயிருந்தால் கவலை இல்லாமல் வாழலாம். பல சொந்த பந்தங்களோடு வாழ்ந்தாலும் கவலை நமக்கு சொந்தமில்லை என்று புரிந்து கொள்ளலாம். கவலைகளை 4 விதமாக பிரிக்கலாம். அனுபவித்தே தீர்க்க வேண்டியது, தள்ளி போட வேண்டிய கவலைகள், அலட்சியப்படுத்த வேண்டிய கவலைகள், உடனே தீர்க்க வேண்டிய கவலைகள். பின்னர் இவை ஒவ்வொரு கவலைகளுக்கும் என்ன தீர்வு என்று சிந்தித்து முடிவு எடுக்க வேண்டும். எடுத்த முடிவை திட்டமிட்டு செயல்படுத்தி கவலைகளை ஒழிக்க வேண்டும். சில இடங்களில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு முடிவை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம், அதில் தப்பில்லை. ஆனால் ஏதோ ஒரு திட்டமும் முடிவும் எடுத்தால்தான் நமது செயல்கள் சரியாக இருக்கும். அந்த செயல்களின் விளைவுகளும் கெடுதல் இல்லாமல் இருக்கும். அந்த கவலைகளிலிருந்து விடுபடலாம். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் என்கிறார் கண்ணதாசன்.
கவலை இல்லாமல் சுதந்திரமாக இருக்கக்கூடிய மனம்தான் மேல்நிலையில் சிந்திக்க முடியும், இறைநிலையை அடைய முடியும். அதற்காக அதற்கான பயிற்சி முறையை கற்று பின்பற்ற வேண்டும். அதைத்தான் தற்சோதனை அல்லது இன்ட்ராஸ்பெக்ஷன் என்று நமது மன்றங்களில் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இதனுடன் தவம் செய்தால் சிந்தனை திறன் கூடும், வளரும், சிக்கல்களுக்கான தீர்வு தெளிவாகும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று எனக்கு இந்த ஜூம் இணைப்பில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த WCSC ஆழியார் IT இனக்குரகம் மற்றும் மம்பை செம்பூர் மனவளக்கலை மன்றத்திற்கு எனது மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல இவ்வளவு நேரம் மிக பொறுமையாக நான் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நமக்கு இந்த அருமையான சிந்தனை உரையை அளித்த அசோக் ஐயா அவர்களை துரிய நிலையில் இருந்து வாழ்த்துவோம். அன்பர்கள் அனைவரும் துரிய நிலைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். துணை பேராசிரியர் அசோக் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். துணை பேராசிரியர் அசோக் ஐயா அவர்கள் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அன்பர்களும் அவர்களது அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன். இனி வருவது நாளைய நிகழ்ச்சிகளை பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 5:15 மணிக்கு 9 மைய தவத்தனை நடத்தி கொடுப்பதற்கு நான் துணை பேராசிரியர் ராணி அசோக் மும்பையிலிருந்து இணையதளத்தில் இணைய இருக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து காலை 6 மணிக்கு தமிழில் உடற்பயிற்சி மற்றும் காயக்கல்ப பயிற்சி நடத்துபவர் முனைவர் பேராசிரியர் சக்தி குமரவேல் ஐயா அவர்கள். காலை 7 மணிக்கு ஆங்கிலத்தில் 9 மைய தவம் நடத்துபவர் பேராசிரியர் நரேஷ் பாபு ஐயா அவர்கள். காலை 11 மணிக்கு பேராசிரியர் முத்து ஐயா அவர்கள் கத்தாரிலிருந்து இணையத்தில் இணைந்து அன்பர்களின் கேள்விகளுக்கு பதில் அளிக்க உள்ளார். மீண்டும் மாலை 5:30 மணிக்கு மகரிஷி குரலில் துரியாதீத தவம், அதனைத் தொடர்ந்து தத்துவ நிகழ்ச்சி ஞானமே எல்லை என்ற தலைப்பில் துணை பேராசிரியர் பி மணிவண்ணன் ஐயா அவர்கள் மும்பையிலிருந்து இணையதளத்தில் இணைந்து சிந்தனை உரையாற்ற இருக்கிறார்கள். அன்பர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். அடுத்து வருவது கேள்வி பதில் நிகழ்ச்சி. இன்றைய தலைப்பை ஒட்டி தங்களுக்கு ஏதேனும் ஐயம் அல்லது கேள்விகள் இருந்தால் கேள்விகளை கேட்கலாம். வாழ்க வளமுடன். கேள்விகள் இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பட்டனை அழுத்தவும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். யாரும் எதுவும் கேள்வி கேட்கணுமா? வாழ்க வளமுடன். சாந்தி, அருள்நிதி சாந்தி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இப்ப கவலைப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா
நம்ம ஒரு செயலை தப்பா செஞ்சோமோ இல்ல தப்பா பேசியிருக்கோமோ என்னவோன்னு தெரியாம அதையே நமக்கு திரும்ப திரும்ப தோணுதுயா. அது தோன்றப்ப நம்ம என்னையா முடிவெடுக்கணும்? ஒரு உதாரணம் கொடுக்குறீங்களா? சொல்லுங்கய்யா. இல்ல நீங்க ஒரு உதாரணம் கொடுக்குறீங்களா? இப்ப என் பொண்ணுகிட்ட செல்ல பாக்காத அப்படின்னு சொன்னா அது அவ ஜாஸ்தி அதுதான் பாத்துட்டு இருக்கா. அதனாலதான் நமக்கு கவலையா இருக்கு மனசுக்குள்ள. இவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாங்க, எதிர்த்து பேசுறாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருதுயா. அதுக்கு என்னையா பண்ணும்? இது எல்லார் வீட்லயும் இருக்கிற பிரச்சனைனா என்ன, முதல்ல நம்ம பெரியவங்களே உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பார்க்கும்போது குழந்தைங்களை பார்க்காதுன்னு சொல்றது குழந்தைங்க முதல்ல எல்லாரையும் நல்லா கவனிப்பாங்க. சரியா? இதுக்கு ஒரு சில சமயத்துல நம்ம செல்ல பார்க்காதுன்னா உடனே பசங்க என்ன சொல்லுவாங்க, ஸ்கூல்ல இந்த மாதிரி அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்ப நிறைய ஸ்கூல்ல மொபைல் மூலமா தான் அசைன்மெண்ட்டே கொடுக்குறாங்க. அதனால நாங்க அதை பாக்குறோம்பாங்க. நம்ம அதுக்கு ஒரு இதுவும் சொல்ல முடியாது. அதனால அவங்க கிட்ட பேசி ஒரு நாளைக்கு நீ இதுக்கு மேல பாக்காதீங்கம்மா அப்படின்னு கொஞ்சம் நிதானமா சொல்லுங்க. அது போக குழந்தைகளை நல்லா வாழ்த்து. எவ்வளவுக்கு எவ்வளவு வாழ்த்துறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க சேஞ்ச் ஆகிறது சான்ஸ். ஒரு டைம் கொடுத்துருங்க, ஒரு 1/2 மணி நேரம் பார்க்கலாம் அப்படின்னு. அவங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்பாக்சன். சரியா? நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? வாழ்க வளமுடன். கேள்வி பதில் நிகழ்ச்சிய முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். வேற எதுவும் கேள்வி இல்லாத முடிச்சிடலாம். வாழ்க வளமுடன். இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன். செல்லம்மா வாழ்க வளமுடன். செல்லப்பன் ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கார் பாருங்க. ஆமா ஆமா, வாழ்க வளமுடன். பேசுங்க. வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். ஒரு ஜெனரல் கொஸ்டின் தான். இப்போ 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 நம்ம நிறைய தப்பு தெரிஞ்சோ தெரியாமலோ, சாரி மேபி தெரிஞ்சு தெரியாமலோ நிறைய தப்பு பண்ணியிருப்போம் நம்ம. ஸோ அதெல்லாமே இப்போ நம்ம மனவளக்கலையில வந்திருக்கோம். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், அந்த மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கர்மா கேரி ஃபார்வர்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஸோ அதையும் நம்ம நானும் பிலீவ் பண்ணி அதை பண்றேன், ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் ஒரு ஜெனரல் கொஸ்டின் என்ன வருதுன்னா, இப்போ நாளைக்கு இப்போ கல்யாணம் இருக்கு, அடுத்து குழந்தை வரும். இப்போ அந்த குழந்தைக்குமே அதெல்லாம் தாக்குமா? அப்போ இப்போ ஃபர்ஸ்ட் இன்னொருத்தவங்க பேசினாங்கல்ல, அவங்க சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, அந்த மாதிரி சொல்றாங்க, ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது அவங்களுக்கு. அப்ப நம்ம பசங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்குமா? ஸோ இந்த மாதிரி நிறைய கவலைகள் வருது. இந்த மாதிரி இப்போ நான் எனக்கு தெரியாத பண்ண தப்புக்காக நான் ஏன் பசங்க கஷ்டப்படணும் அப்படின்னு இருக்கு. இது எப்படி அவாய்ட் பண்றது? இது எப்படி இருக்கும்? இதுக்குதான் இந்த செயல் விளைவு தத்துவம்னு குருஜி நல்லா அழகா சொல்லியிருக்காரு. சில கஷ்டங்களை நம்ம அனுபவிச்சுதான் ஆக வேண்டும். சில கஷ்டங்களை தவிர்க்கலாம். என்னன்னா இது நம்ம சில காரியங்களை நம்ம தான், அதாவது நல்ல கெட்ட காரியங்களை நம்ம தான் பண்ணிருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம முன்னோர்களும் பண்ணிருக்கலாம். அதனால வர விளைவு நம்மளுக்கோ நம்ம குழந்தைங்களுக்கோ வரலாம். அதனால அதுக்காக நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல காரியம் பண்றோமோ அந்த ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அது ஒரு குறைந்த தாக்கம் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இல்ல அது கூட சேர்ந்து ஒரு நல்ல காரியம் வரும். அதனால அவங்களுக்கு அந்த கஷ்டம் இல்லாம போயிடும். ஆனா செயல்முறை தத்துவப்படி பண்ண நல்ல காரியத்துக்கோ இல்ல நல்லது இல்லாத காரியத்துக்கோ அதோட விளைவை அனுபவிச்சுதான் ஆகும். சரிங்களா? வேற எதுவும் கேட்கணுமா? இல்ல நீங்க பேசுன தப்பு எனக்கு கேட்கல. நீங்க பாதி பேசுனது கேட்கல ஆக்சுவலா. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதுங்க சார். நான் என்ன சொல்றேன்னா, குருஜி செயல் விளைவு தத்துவம், காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம் சொல்லியிருக்காரு. காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம்ல அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம செய்யற ஒரு செயலுக்கும் பதில் இறைவனே பதிலா வருகிறார் அப்படின்னு.
இப்ப நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வர்றதுன்னா அந்த பிரச்சனை எதனால வருதுன்னா எது நம்மளோ இல்ல நமது முன்னோர்களோ செய்த ஒரு காரியத்தினாலதான், நல்லதோ கெட்டதோ எதுனாலும். நம்ம முன்னோர்களோ இல்ல நம்மளோ செய்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் அது வந்துதான் ஆகும் அப்படிங்கிறாரு. என்ன பிரச்சனைனா ஏதாவது ஒரு நல்லது நடந்தா நம்ம மாத்துட்டோம், நம்ம தான் பண்ணோம் அப்படின்னு. ஒரு நல்லது இல்லாத சம்பவம் நடந்துச்சுன்னா நம்ம வந்து இறைவன் மேல பழி போடுவோம். என்னன்னா பதிலே வந்து இறைவன் தான் பதிலா வராது. நம்ம இந்த இந்த தத்துவப்படி செயல் விளைவு தத்துவப்படி. ஆனா பிரச்சனை என்னன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து நல்லா இல்லைன்னா நம்ம வந்து அதை சரி பண்றதுக்கு மேலும் மேலும் தப்பை செஞ்சுட்டு போவோம். அப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து இப்ப இதான் சேர்த்து வைக்கிறோம். கெட்ட இதான் நம்ம கெட்ட கர்மாவை தான் நம்ம சேர்த்து வைக்கிறோம். அது இல்லாம நம்ம வந்து நல்லதே நினைக்கணும், நல்லதே செய்யணும். என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம நல்லதே செஞ்சுட்டு போனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிரச்சனையில இருந்து விடுபட்டுலாம். சரிங்க. அப்புறம் இன்னொரு கொஸ்டின், இப்போ ரீசெண்டா இந்த வார் நடக்குது இல்லைங்களா? ஆமா. இப்போ ஜஸ்ட் இல்ல எனக்கு மட்டும் இப்படி தோணுதா எல்லாருக்கும் தோணுதான்னு தெரியல, பட் என் மனசு தோன்றதுனால உங்களுக்கு கேட்கறேன். அது நான் சரியா தப்பா எனக்கு தெரியல. இப்போ நிறைய பேர் நம்ம வந்து யூடியூப்ல பாத்தீங்கன்னா அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க. தமிழ் ஆளுங்கள்லாம் வெளிநாட்டுல இருக்காங்க, யூஏல இருக்காங்க. அவங்க வந்து வெல் செட்டில் ஆஃப்டு, பட் ஸ்டில் அவங்க வந்து ஒரு வீடியோ போட்டு அந்த எம்பத்தி கிரியேட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி மனசு சொல்லுது. பட் அவங்க பார்க்கும்போது நல்லா தானே இருக்காங்க, ஏன் அந்த வீடியோ போட்டு கஷ்டப்படுற மாதிரி சொல்றாங்க அப்படியே மனசு தெரியுது. நல்லா இருக்கான்னு தெரியுது, ஷோ ஆஃபும் கரெக்டாக தான் காட்டுறாங்க. பட் நம்ம மனசு இப்போ இவங்களுக்குலாம் வேற இது ஒர்க் இல்லையா, நம்ம மனசு அப்படி கேட்குது. அப்போ இன்னொரு பக்கம் என் மனசு என்ன சொல்லுது, அவங்க அது நம்ம அதை பத்தி பெருசா உரி பண்ணக்கூடாது அப்படிங்குது. இந்த மாதிரி 2 விதமும் மனசு கேட்குது. பதில் சொல்றது இது வந்து இததான் வந்து இந்த மாதிரி கவலைகளை வந்து நம்ம வந்து டோட்டலா இக்னோர் பண்ணிடணும். அவங்க வந்து போடக்கூடாதுன்னு நம்மளால சொல்ல முடியாது, அதை நம்மளால தடுக்க முடியாது. அதை ஏன் பார்த்துட்டு இருக்கணும்? அதை பார்த்தாலும் அது அப்படியே அதை மறந்துடுங்க அன்னைக்கோட. எதுக்கு நம்ம வந்து அதை இன்னும் மேலும் நம்மளே இதுல என்னன்னா நம்மளே வருத்திக்கிறோம். அது தேவையில்லை. எதுக்கு நம்மளே அவங்க போட்டாங்க என்ன தேவை, போட்டுமே நம்மளுக்கு பார்க்க பிடிக்கலன்னா அடுத்த இதுக்கு வேலையை பார்த்துட்டே போயிட்டு இருக்கலாம். சரி, நம்ம வந்து நம்மளதான் மாத்திக்க முடியும். இந்த உலகத்தை மாத்தணுங்கிறது நடக்கிற காரியம் இல்லை. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? இங்க வந்து உலகத்தை விடுங்க, நம்ம வீட்லயே வந்து நம்ம சொல்றது எல்லாரும் கேட்பாங்கன்னு ஒரு இது கிடையாது. அதனால வந்து நம்மள அதுக்கு ஏத்த மாதிரி அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம தான் நம்மள மாத்திக்கணும். குடும்பத்துல குருஜி சொல்றது டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், சாக்ரிஃபைஸ், இது 3 இருக்கணும் அப்படிங்கிறது. சரிங்க, வாழ்க வளமுடன். சுரேஷ்குமார் ஐயா, நீங்க உங்க கேள்வி கேட்கலாம். சுரேஷ்குமார் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இப்ப நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க ஐயா, செயல் விளைவு தத்துவம்ங்கிறீங்க. இப்ப நாங்க 3 பிரதர்ஸ் இருக்கிறோங்க. இப்ப என்னுடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள் எல்லாத்துக்கும் 3 பேருக்குமே வருங்கிறீங்களா? அல்லது இப்ப நாங்க என்ன பண்ணோம்னா 3 பேருக்குள்ளார எங்களுக்கு பிரச்சனை ஆகி நான் தனியா வெளியில வந்துட்டாங்க. என்னோட தந்தை வந்து இந்த 3 பேருக்குமே சரிசமமாக பிரிக்கல சொத்துக்கள். அவங்க 2 பேருக்கு அதிகமாகவும் எனக்கு குறைவாகவும் கொடுத்துட்டாங்க. இதுல எனக்கு அதுல ஒரு கவலை இருக்கு. அப்புறம் அவங்களுக்கு இந்த ஓரளவு வசதியா வாழ்க்கையை அமைஞ்சிருக்கு. எனக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் டெக்ஸ்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இது எதிரமில்லைங்க ஐயா. செயல் விளைவு தத்துவம் நீங்க சொல்றது கரெக்ட் தான். முன்னோர்கள் செய்தப்போ 3 பேருக்கும் தான் வரணும், எனக்கு மட்டும் இங்க வந்து சொல்றது கரெக்ட் தான். அந்த அந்த நேரம்னு ஒண்ணு இருக்கு, சரியா? நீங்க என்னதான் இருந்தாலும் கடந்த கால இது வந்து 3 பேருக்கும் ஒன்னா இருக்கலாம். ஆனா நிகழ்காலத்துல நம்ம பிறந்த பிறகு நம்ம என்ன பண்ணோம், அதுவும் ஒரு ஃபேக்டரா இருக்கும். அதனால குருஜி என்ன சொல்றாருன்னா, செயல் விளைவு தத்துவப்படி நமக்கு என்ன வரணுமோ அதை வந்து யாரும் நிறுத்த முடியாது. அதனால எவ்வளவு வந்துச்சோ அதை வச்சு சந்தோஷப்படும், சரியா? அதை வச்சு மேற்கொண்டு என்ன பண்றதுன்னு யோசிக்கணுமே தவிர
அது வரல அப்படின்னா அது வந்து பிரச்சனையே தான் கொண்டு வரும். இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய ஃபேமிலிஸ்ல இருக்கு சார். அப்புறம் அது என்ன ஆகுது, கோர்ட்டுக்கு போகுது, கடைசியில லாயர் தான் இதுக்காக தான் நான் மன்றத்துக்கே வந்துங்க நான் பயிற்சியில எடுத்துட்டு தான் இருக்கிறேங்க. டெய்லி நான் இந்த ஜூம் மீட்டிங் கேட்டுட்டு தான் இருப்பேன், பார்த்துட்டு தான் இருப்பேன். பட் ஆனா எனக்கு நல்லா பயிற்சி பண்ணுங்க, இருக்கிறத வச்சு மன நிறைவோடு வாழுங்க, அவ்வளவுதான். சரிங்க சரிங்க. வாழ்க. வாழ்க வளமுடன். இத்துடன் வாழ்க வளமுடன். சபரிஷ் ஐயா, நீங்க உங்க கேள்வி கேட்கலாம். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கேட்க, எனக்கு டக்குனு அன்மியூட் ஆகல. ஐயா ஒரே ஒரு கேள்வி. ஐயா இப்போ வந்து நம்ம வந்து இன்னும் நம்ம மேல சொசைட்டி கான்ஸ்டன்டா இந்த குழந்தையாகட்டும், நீங்க சம்பாதிக்கிறது இல்ல வீடு எல்லாத்துக்குமே அவங்க மத்தவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துட்டே இருக்கு இல்லைங்க ஐயா. நம்ம விருப்பப்பட்டு நான் இதுல சந்தோஷம் சொன்னா கூட பாரு அவங்க இன்னொரு வீடு வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க. அதனால வந்து ஒரு கவலைங்கிறத விட அதனால ஒரு கன்சர்ன் இருந்துகிட்டே இருக்கு. அதுல இருந்து முற்றிலும் நம்ம நம்ம சொசைட்டில இருக்கிறதுனால அதுல இருந்து முற்றிலும் நம்ம இருக்க முடியுமான்னு ஒரு கேள்விங்க எனக்கு. அது கவலை மத்த நீ என்ன வேணா நினைச்சுக்கோ, நான் சந்தோஷமா இருக்குங்கிறத வாழ முடியுமா, அதுல வெற்றி காண முடியுமான்னு ஒரு கேள்வி ஐயா. நன்றி. மற்றவங்க வந்து அதான் சொல்றேன், வந்து நம்ம வந்து நம்மள மாத்திக்கலாம், ஊரை மாத்த முடியாது. சரியா? மற்றவங்க நம்மளை பத்தி நல்லதாக நினைச்சுக்கிட்டோம், தப்பாக நினைச்சுக்கிட்டோம், அதை வந்து நம்மளை பாதிக்காத வரைக்கும் நம்ம வந்து அதை இக்னோர் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கோம். பின்னாடி பேசதான் செய்வாங்க, அதை பத்தி நம்ம எதுக்கு கவலைப்படும்? நம்ம வேலையை நல்லபடியா செஞ்சுட்டு போவோம், அவ்வளவு. ஓஹோ, சரிங்க ஐயா, மிக சிறப்பான பதில் ஐயா, மிக்க மகிழ்ச்சி. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா, நன்றி. லக்ஷ்மணன் ஐயா நீங்க பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றிங்க ஐயா. ஐயா உரை கேட்க முடியல, இப்பதான் லாஸ்டா வந்தேன். ஐயா இப்ப வந்து குடும்ப உறுப்பினர்களா இருக்கட்டும், வெளியில சமுதாயமா இருக்கட்டும், நம்ம மற்றவங்களுக்கு செய்யறது வந்து ஒரு நல்ல விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறோம். பட்டு செஞ்சு முடிச்ச பிறகு அதை வந்து ஏதோ ஒரு சூழல்ல வந்து கவலைப்படுற சூழலா நம்மளுக்கே நம்ம திருப்பிடுறப்ப அந்த கவலையா நம்மளுக்கு அமைஞ்சிருது. என்னடா நம்ம செஞ்சோம், அவங்க வந்து நம்மளுக்கு திரும்பி இப்படி ஒரு இன்னல்களை கொடுக்குறாங்களேங்கிற இது வருதுங்க. அப்போ நம்ம ஒதுங்கி போனோம்னா இப்ப என்ன சொல்றாங்க, இப்ப முன்னாடி எல்லாம் எடுத்துக்கிட்டு செஞ்சேன், இப்ப எதுவும் செய்ய மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய போக்கு இருக்கு. இப்ப இந்த இதை எப்படிங்க நம்ம ஹேண்டில் பண்றது? வாழ்க வளமுடன் ஐயா. கீதையில இதுதான் சொல்லியிருக்காங்க, உன் கடமையை செய், பதிலை எதிர்பார்க்காது அப்படின்னு. சரியா? நம்ம வந்து பண்றத பண்ணிட்டு போனோம். நம்ம வந்து மனசு சுத்தமா இருந்து நம்ம பண்ற காரியம் நல்லபடியா இருந்ததுன்னா நம்ம பாட்டுக்கு பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும். பேசுறவங்க பேசுவாங்க. நான் இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இங்க நான் வந்து பாம்பேல இருக்கேன். இங்க இருக்கிற சொசைட்டில வந்து நான் ஒரு கமிட்டி மெம்பர்னா நான் சொசைட்டியை ரன் பண்றதே. ஏன்னா பாம்பேல வந்து எல்லா பப்ளிக் சொசைட்டி மூலமா தான் ரன் பண்ணி ஆகும். இது வந்து ஒரு சம்பளம் இல்லாத வேலை. மாசத்துல எத்தனையோ மணி நேரம் உட்கார்ந்து பண்ண வேண்டியிருக்கும். என்னதான் பண்ணாலும் அந்த மீட்டிங்க்குன்னு போனா நம்மளுக்கு வந்து யாரும் வந்து என்னடா இவர் வந்து டைம் கொடுத்து இவ்வளவு வேலை செய்யறாரு, அதை பத்தி யாரும் கவலைப்பட மாட்டாங்க. இது சரியில்லை, அது சரியில்லை, இதை ஏன் இப்படி பண்ணீங்க, இதையும் இப்படின்னு கேள்வி மேல கேள்விதான் வரும். அது வந்து நம்ம வந்து பொறுமையா பதில் சொல்லிட்டு, சரி இதனால இந்த பிரச்சனை இதை தீர்க்கணும் அப்படின்ட்டு அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்ம இதுக்காக வந்து மண்டையை உடைச்சுக்கிட்டு இருக்கிறது அர்த்தமே கிடையாது. ஒரே வார்த்தையா சொல்லிடுறாங்க ஐயா, காய்ச்ச மடத்துதான் கல்லடின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஐயா. திரும்பி சொன்னாக்க அப்ப காய்க்குது அதனால கல்லடிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. என்னடா அது என்ன? அதுக்கு நம்ம காய்ச்சாலும் உடம்பு தாங்கணும், மனசு தாங்கணும் இல்லைங்க ஐயா. வாழ்த்திட்டு போனீங்கன்னா அதெல்லாம் பிரச்சனை தீர்ந்துடாதா? நம்ம வந்து அவங்களை திட்டாம வாழ்த்திக்கிட்டே இருங்க. புரிஞ்சுதான்? நல்ல சொல்யூஷன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அவங்களதான் எதிரிகளை கூட வாழ்த்துங்கன்னு தான் சொல்றாரு. அவங்கள வேற ஒன்றும் சொல்லாதுங்க. சரிங்க சரிங்க ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா, சிறப்புங்க ஐயா. அம்மா நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.